நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வார வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற அரசியல் ஆளுமை நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்து பெரிய லெவலில் போய் கொண்டிருக்கிறது. அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த ஓட்டு வங்கியும் தன்னகத்தை கொண்டிருந்த ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு காலங்களில் ஜெயலலிதா அவர்களுடைய பிம்பமும் இரட்டை இலை சின்னமும். இந்த ரெண்டுமே இல்லாத ஒரு சூழல்ல ஆர்கே நகர் இடைத்தேர்தலை எப்படி சந்திக்க போகிறது அதிமுக? சந்திச்சுட்டு தானே இருக்கோம். வேட்பாளர் காலையிலே வாக்கு சேகரிக்க கிளம்பிட்டார். என்ன மாதிரி ஆட்கள் சாயங்காலம் வாக்கு சேகரிக்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அம்மா நின்ற அந்த காலகட்டத்தில் எப்படி பணியாற்றினோமோ அது மாதிரி பணியாற்றிட்டு இருக்கோம். எந்த சின்னத்தில் கொடுத்தாலும் இந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவேன்னு சொல்லி கொண்டிருந்த அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இப்போ ஓபிஎஸ் அணி இரட்டை மின்கம்பத்தை இரட்டை விளக்காக இரட்டை இலை போல சித்தரிக்கிறார்கள்னு தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பயம் சூழ்ந்த காலத்துல தான் அதிமுக தற்போது இருக்கிறதா? பயம் சூழ்ந்து இல்லை, அவன் அதை இரட்டை இலை மாதிரி அதை வரைஞ்சி வச்சிருக்கான். இல்லை, நீங்க என்ன சின்னத்தில் என்னன்னாலும் ஜெயிப்போம்னு சொன்னீங்களே. அவன் ஜெயிப்போம். அப்புறம் எதுக்கு தேர்தல் ஆணையத்திடம் போய் புகார்? அது உங்களுடைய பதற்றத்தை காட்டலையான்னு நான் கேட்கிறேன். அதோட பதட்டம் ஒன்றும் இல்லை, அது ஒரு கேண்டிடேட், அவருக்கு கடமை செய்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் இருக்கிற சந்தேகத்தை முன்வைத்தும் ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்தில் அதிமுக சிக்கிவிடக்கூடாதுங்கிறதையும் தொடர் பிரச்சாரமாக ஓபிஎஸும் மதுசூதனனும் ஆர்கே நகர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் உங்கள் தரப்புல என்ன பதில் இருக்கிறது? நான் டெய்லி பதில் சொல்லிட்டு இருக்கேனே. என்ன பதில் முன்வைக்கிறீங்க? மரணத்தில் மர்மம் ஒன்றும் இல்லை. இந்த மர்மம் என்பது எப்போ ஓபிஎஸ்க்கு அந்த ஞானோதயம் வந்தது, முதலமைச்சருடைய அதிகாரமே அவர் கையில் தான் இருந்தது. அம்மாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனை. ஒரு டாக்டர் தன்னுடைய கர்மாவை எப்பொழுதும் மீற மாட்டார். ரெண்டாவது, மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவர்கள், உலக புகழ்பெற்ற எலிசபெத் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள், கிருமி தொற்றுக்கு உலகளாவிய புகழ்பெற்ற லண்டன் தாமஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரிச்சர்டு, இவர்களெல்லாம் சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். 12 புல்லட்டின் அப்போலோவிலிருந்தே வந்திருக்கிறது. நன்றாக குணம் அடைந்து விட்டார், தன்னை சுற்றி நடப்பதை அவர் தெரிந்து கொள்கிறார். அவர் இனி வீட்டுக்கு போகலாம், எப்போது போக வேண்டும் என்பதை அவர்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று டாக்டர் ரெட்டி அவர்களுடைய இதை மக்கள் கவனத்துக்கு கொண்டு போகிறோம். கடைசியில் டிசம்பர் திங்கள் 4ஆம் தேதி கார்டியாக் அரெஸ்ட் வேறு, அட்டாக் வேறு. அட்டாக் வந்தால் மீட்பதற்கு போராட முடியும், அரெஸ்ட் வந்தால் எல்லா ஆர்கனும் ஃபெயிலியர் ஆகிடும். அதனால் அது வந்திருக்கிறது. மரணம் பொதுவானது, மரணம் அழகானது, மரணம் மட்டுமே உலகத்தில் நிரந்தரமானது. மரணம் வந்திருக்கிறது, காலம் அவரை கவர்ந்து கொண்டு போயிருக்கிறது. எங்கள் குடும்பத்தில் யாரும் 60 வருடங்களுக்கு மேல் உயிரோடு இருந்ததில்லை, நான் மட்டும் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறேன் என்று அவரே ஒரு நாள் நெகிழ்ந்து போய் சொன்னார்கள். அதனால் இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிற ஈனத்தனமான காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள். இவர்களுக்கு மன்னிப்பே இல்லைன்னு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சருடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த அணி திரும்ப திரும்ப சொல்கிற போது அப்படி ஒரு சந்தேகம் இல்லைன்னு நீங்க சொல்றது உண்மைனா, அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவினுடைய படத்தை தினகரன் தரப்பினுடைய எந்த இடத்திலும் பார்க்க முடியாமல் இருப்பதுங்கிறது தற்செயலான ஒன்றா? எங்க பார்க்க முடியல? அதிமுகவினுடைய பெரும்பாலான போஸ்டர்கள் சசிகலாவினுடைய புகைப்படம் இல்லை. நீங்க வாக்கு கேட்க போகிற அச்சடித்து கொடுத்திருக்கிற தாள்கள்ல சசிகலாவினுடைய புகைப்படம் நாங்க போஸ்டரே ஒட்டலையே. தினகரனுக்கு ஆர்கே நகரில் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது, தொப்பி சின்னத்தோடு ஒட்டப்பட்டிருக்கிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற போது ஜெயலலிதா புகைப்படம் இல்லாமல் ஒரு போஸ்டரும் நோட்டீஸும் உங்களால் அடித்து விட முடியுமா? அப்படி அடிச்ச முன் அனுபவமா அதற்கான விஷயங்கள் ஏதாவது உதாரணங்கள் உங்களால சொல்ல முடியுமா? இப்போது சசிகலாவினுடைய பெயரை திட்டமிட்டு அதிமுகவே மறைக்கிறதா? இல்லை, அது ஒரு சர்ச்சை உருவாக்குவார்கள். என்ன சர்ச்சை உருவாக்குவார்கள்? சிறைச்சாலையில் இருக்கிறவருக்கு பெயரை போஸ்டர் அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் சிறையில் இருப்பது உங்களுக்கு பலவீனம்னு நீங்க ஒத்துக்கிறீங்க? இல்லையே, பலவீனம் ஒண்ணு இல்லையே. பலவீனமாக இல்லை என்றால் இப்ப திமுகவினுடைய எல்லா போஸ்டர்களையும் கருணாநிதியுடைய புகைப்படம் இருக்கிறது, அண்ணாவினுடைய புகைப்படம் இருக்கிறது. உங்கள் கட்சியினுடைய நீங்கள் தேர்ந்தெடுத்த பொதுச் செயலாளர் நாங்க யாருமே போஸ்டர் அடிக்கல.
நீங்கள் யாருமே போஸ்டர் அடிக்காமல் அடிக்கல. அதிமுகவினுடைய டிடிவி தினகரன் புகைப்படம் போட்டு யார் போஸ்டர் அடித்திருக்கிறாங்க? யாராவது அடிச்சிருப்பாங்க, நாங்க அடிக்கல. ஏன் அதிமுகவினுடைய போஸ்டர் தேவையில்லை. அதிமுகவினுடைய போஸ்டர்களில் சசிகலாவினுடைய புகைப்படம் இல்லாமல் இருப்பதுங்கிறது உங்களுக்கு பலவீனம் இல்லையா? நாங்க கட்சி நிகழ்ச்சி மாதிரி இப்ப நாங்க தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நாங்க போஸ்டர்லாம் அடிக்கல. தேர்தல் என்பது கட்சி வேலை இல்லையா? கட்சி வேலைக்கு தான் அதெல்லாம் பயன்படும். இப்ப நாங்க தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்கோம். போஸ்டர்லாம் அடிக்கல. போஸ்டர் அடிக்காமல் நோட்டீஸ் கொடுக்காமல் எப்படி விளம்பரப்படுத்துகிறீர்கள் தொப்பி சின்னத்தின்னு எனக்கு தெரியல. தொப்பி வச்சுட்டே விளம்பரப்படுத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு சசிகலாவினுடைய புகைப்படத்தை பயன்படுத்தாமல் இருப்பதுங்கிறத வந்து சோதரன் திரும்ப திரும்ப ஒரு கேள்வியாக கேட்கிறார். அது உங்களுக்கு பதில். மனநோயாளிகளுக்கெல்லாம் என்ற பதில் எதிர்பார்க்காதீங்க. அவங்கள பொதுச் செயலாளர்னு முன்மொழிந்ததே அவர் தான். அவருக்கு இப்போ ஏன் பின்வாங்கினார்னு சொல்லுவாரா? உங்க கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவர் அவைத்தலைவரை வந்து மனநோயாளின்னு சொல்றது என்ன? மனநோயாளி தான். ஒரு வாதம். மனநோயாளி தாங்க. இல்லைன்னா ஏன் இப்படி வளர்றான்? ஜெயலலிதாவால் நீக்கப்பட்ட டிடிவி தினகரனை மீண்டும் கட்சிக்குள் சேர்த்துக் கொள்ளக்கூட உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. தான் முன்மொழிந்த ஒன்றை மறுப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லையா? நீக்கப்பட்டவர்களை சேர்ப்பதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கு. ஜெயலலிதாவால் நீக்கப்பட்டவர்களை இனிமேல் கட்சிக்குள் சேர்க்க மாட்டோம் என சசிகலாவே கடிதம் எழுதி கொடுத்த நாள் என்று. அப்படிப்பட்ட ஒருவரை கட்சியில் சேர்ப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. தான் சொன்னதை கட்சியில ஒரு ஆளை சேர்ப்பதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கு, சேர்த்திருக்காங்க. உங்கள் பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களால் நீக்கப்பட்டவர்களை சேர்ப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. பொதுச் செயலாளருக்கு இருக்குங்கிறது வேற. பொதுச் செயலாளருக்கு இருக்கு. இப்ப ஜெயலலிதாவினுடைய விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை தற்போதைய பொதுச் செயலாளர் செய்தாலும் நீங்கள் ஆதரிப்பீர்கள். என்னது விருப்பத்திற்கு மாறான? டிடிவி தினகரன் அவங்க நீக்கினதுக்கு பிறகு சேர்க்கலையே. சேர்க்கலன்னா அவர் அதுக்கு மூவ் பண்ணல. ஒரே நாளில் கட்சியில் சேர்த்து ஒரே நாளில் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவி. என்ன ஒரே நாள்ல கட்சியில சேர்த்து ஒரே நாள்ல கொள்கை பிறப்பு துணை செயலாளர் ஆக்கலையா? உங்களை இதற்கு முன்பாக அதிமுகவில் இருந்து எப்போது நீக்கினார்கள்? உங்களை இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு. சேர்க்கிறது பதவி கொடுக்கறதெல்லாம் இந்த கட்சியில இயல்பா நடக்கிற விஷயமுங்க. வேற இல்ல. ஜனநாயக ரீதியாக அப்போ அந்த கட்சி இல்லைங்கிறது தான் இரட்டை இலை முடக்கப்பட்டதுக்கு காரணம்னு நான் சொன்னா உங்களால மறுக்க முடியுமா? சேர்ப்பதும் நீக்குவதும் ஒரு தனிநபருடைய பிரச்சனையாக திரும்ப திரும்ப மாறினதுனால தான் இரட்டை இலை இப்போது இரட்டை இலை முடக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? நீங்க சொல்லுங்க. என்ன காரணத்திற்காக முடக்கப்பட்டிருக்கார்கள்? உங்கள்ட்ட தானே சொல்லிருப்பாங்க. யாரோ எங்களை பழிவாங்க துடிக்கிறார்கள். யாரோ அந்த யாரோ யார்? யாரோ யார் அந்த யாரோ? எல்லாருக்கும் தெரியும். இல்ல எல்லாருக்கும் தெரிந்த அந்த யாரோ யாருன்னு உங்களுக்கும் தெரியும். இல்ல அந்த யாரோ யார் என்று அதிமுக இப்போது வரை சொல்ல முடியாத இடத்துல தான் இருக்காங்கிறதா என்னோட கேள்வி. இந்தியாவுடைய மூன்றாவது பெரிய கட்சி, இந்தியாவினுடைய பல்வேறு மத்திய அரசுகள்ல பங்கெடுத்த கட்சி, உருவாக்கிய கட்சி, தன்னை யார் எதிர்க்கிறார்கள் இல்ல தங்களை யார் த்ரெட்டனிங் பண்றாங்கிறத இப்போ வரைக்கும் சொல்ல முடியாத. சொல்லிட்டு தானே இருக்கேன். யார சொல்றீங்கன்னு கேக்குறேன். யார சொல்றீங்க? நேற்றுக்கு நீங்க இந்த கேள்வியை மையமா வைத்து தான் நமது எம்ஜிஆர் ஆசிரியர்கிட்ட கேட்டீங்க. இன்னைக்கு அந்த கேள்வி தான் கேட்கிறீங்க. இந்த கேள்விக்கான காரணம் என்பது அதிமுகவை பாஜக பகைநாடாக கருதுகிறது என்று நமது எம்ஜிஆர் சொல்லுது. டிடிவி தினகரன் சொல்லல. நான் என்ன கேட்கிறேன்? நாஞ்சில் சம்பத் சொல்ல மறுக்கிறார். உங்களுக்கு இவ்வளவு பயமாங்கிறதா என்னோட கேள்வி. எனக்கு என்னங்க பயம்? 123 சட்டப்பேரவை உறுப்பினர்கள், 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1900 பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்களுடைய அபிடவிட்டை கொண்டு போய் தாக்கல் செய்ததற்கு பிறகு எங்களுக்கு சின்னம் மறுக்கப்பட்டதுன்னா என்ன காரணம்? கட்சியினுடைய சட்ட விதிகளை நீங்கள் சரியாக பின்பற்றவில்லைங்கிறது. என்ன சட்ட விதி? ஆட்சியும் கட்சியும் இருக்கிறவன் சின்னத்தை கொடுத்துட்டு போக வேண்டியதானங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலர் சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாது என்கிற போது ஆட்சியும் கட்சியும் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுன்னு இவன் சொல்றது. கட்சி விதி சொல்கிறது தற்காலிக பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவியே இல்லைன்னு. தற்காலிக பொதுச் செயலாளர் யாரு சொன்னா? பொதுச் செயலாளர் தான் சொல்றோம். பொதுச் செயலாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, நியமித்திருக்கிறீர்கள். தேர்ந்தெடுத்தது யார் சொன்ன நியமித்ததுன்னு? உங்கள் தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பதில் மனு பொதுக்குழு மூலமாக பொதுச் செயலாளரை, புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்திருக்கோம். சசிகலாவை பொதுச் செயலாளராக பொதுக்குழு நியமிக்கிறதுன்னு நீங்களே நியமிச்சிருக்கீங்க. அது தேர்ந்தெடுத்தது இல்லையே. நீ தேர்ந்தெடுக்கணும். அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கிறதுக்கான சூழல், அப்படி நியமிக்கிறதுக்கான சட்ட விதி அதிமுகவில் இல்லைங்கிறதானே ஓபிஎஸ் அணியோட வாதமே. சார், ஓபிஎஸ் தானே முன்மொழிந்தது. அப்போது தான் மிரட்டப்பட்டதாக அவரே சொல்றாரு. அவனை யாரு மிரட்ட முடியும்? மிரட்டுற மாதிரியா மூஞ்சி இருக்கு. யாருங்க மிரட்ட முடியும்? ஒரு முதலமைச்சரை போய் மிரட்டிடுவாங்களா யாராவது? என்ன மிரட்டுறாங்கன்னு சொல்றான். அவனை யாரு மிரட்ட முடியும்? ஒரு முன்னாள் முதலமைச்சரை அவன் இவன் என்று பேசுவது. அவன் மரியாதையா சொல்றேன். நான் முருகனே அவன் தான் சொல்லுவேன். இல்ல, ஓபிஎஸ் அணி உங்களுக்கு ஒரு த்ரெட்டனிங் ஃபேக்டரா? அதெல்லாம் கிடையாதுங்க, ஒண்ணும் கிடையாது. இத்தனை ஆண்டு கால பாரம்பரியமிக்க இரட்டை இலை சின்னத்தை அந்த அணி முடக்கி இருக்கிறது. ஆனா அவங்க எங்களுக்கு த்ரெட்டனிங் இல்லைன்னு சொல்ற உங்களுடைய தைரியம் என்பது எப்படி வந்த தைரியம்?
இல்ல அவர்கள் தேர்தல் ஆணையத்தை இன்னும் சொல்ல போனால் திமுக கூட பாருங்க, ஆட்காட்டிகள் செய்ததெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு நான் இங்க வரல, புரியுதா? இதெல்லாம் ஆட்காட்டிகள் செய்கிற விளையாட்டு. இது அரசியல் எப்போதும் இருக்கும். இல்ல, என்னுடைய கேள்வி அதிமுகவினுடைய தற்போதைய சூழ்நிலை குறித்து அதிமுகவே பேச மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? பேசிட்டு தாங்க இருக்கோம். நீங்கள் யாரு நீங்க இரட்டை இலை தொடர்பு ஜெயலலிதா மரணம் தொடர்பான மர்மம் தியானத்தில் உட்கார்ந்த நாளில் இருந்து இப்போது வரைக்கும் நீங்கள் திமுக இதற்கு பின்னால் இருக்கிறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சு தற்போது அந்த திமுக பின்னால் இருக்கிறதுங்க ஸ்டேட்மெண்டே விட்டுட்டீங்க. ஆனால் இப்போது புதிதாக பாஜக திமுக பின்னால இருக்குதுன்னு சொன்னோம். இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இப்ப இரட்டை இலை முடக்கப்பட்டதற்கு திமுக பின்னால் இருக்கிறதாங்கிறதா என்னோட கேள்வி. இரட்டை இலை முடக்கப்பட்டது திமுக பின்னாடி இருக்குன்னு என்னால நம்ப முடியல. யார் இருக்கிறார்கள்? பிஜேபி இருக்கு. இல்ல, என்ன காரணம் கேக்குறேன் நான். அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு நல்ல உறவு இருந்திருக்கிறது. சார், காரணம் இல்ல, அவங்க இந்தியா முழுவதும் காவிமயமாக்க வேண்டும் என்று கனவு காணுகிறார்கள். தமிழ்நாடு ஒரு தீவாக அவர்கள் கண்ணுக்கு தெரிகிறது. அதுல ஏதாவது செய்யலாமான்னு பாக்குறாங்க. இதுல என்ன வெளிப்படையானது தானே? இல்ல, இதற்கு அதிமுக என்ன ஸ்டெப் எடுக்க போகிறதுங்கிறதா என்னோட கேள்வி. அது எதிர்த்து போராடணும். இல்ல, என்ன வகையில போராட போகிறீர்கள்? மக்களை திரட்டணும். இப்போ உங்கள் பக்கம் யார் இருக்கிறார்கள்? மக்கள் இருக்காங்க. மக்கள் தங்கள் பக்கம் இருப்பதாக ஓபிஎஸ் திரும்பவும் சொல்லி அவனுக்கு மக்கள் தான் இருக்காங்க. ஒருவேளை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் வெற்றி பெற முடியாவிட்டால் அப்போது உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? என்ன முடிவு? கட்சி என்கிட்ட தானே இருக்கு. மக்கள் ஆதரவு உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். ஆர்கே நகர் ஒரு இடைத்தேர்தலே ஒரு கட்சியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிச்சிருமா? திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தல் தீர்மானித்தது. திண்டுக்கல் இடைத்தேர்தல் அவர் வெற்றி பெற்றாரு. ஒரு இடைத்தேர்தலில் தொடங்கிய அதிமுக இன்னொரு இடைத்தேர்தலில் பெறுகிற வெற்றியை தோல்வியை வைத்து ஒரு கட்சியினுடைய எதிர்காலத்தை தீர்மானிச்சிடலாமா? ஆர்கே நகரில் ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு ஜெயலலிதாவினுடைய வாரிசு யார் என்பதற்கான போட்டியாக ஆர்கே நகரை திரும்ப திரும்ப ஓபிஎஸ் முன்வைக்கிற போது இதுல தோற்றாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிற பிரச்சனை கிடையாது. ஒன்னும் அது ஒரு நாள் சம்பவம், அவ்வளவுதான். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் ஜெயலலிதா இருந்த இடத்தில் டிடிவி தினகரனை வைத்து பார்க்கவில்லைன்னு ஒரு அர்த்தம் வருமே? இல்லையே, நாங்க அவரை வச்சுதான் பாக்குறோம். நீங்க பாக்குறீங்க ஒருவேளை தேர்தலில் தோற்றால் அதற்கு அதான காரணமாக இருக்குன்னு சொல்றேன். ஏன் தேர்தலில் தோக்குதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறேன் நான். 3 அணிகளாக அதிமுக. 3 அணி ஏது அணிங்க? 3 அணி மாதவனா? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் ரத்த சொந்தமான தீபா தானும் உண்மையான அம்மாவினுடைய வாரிசுங்கிற அடிப்படையில தேர்தல் இடைச்செருகலை எல்லாம் போய் 3ன்னு ஏங்க சேர்க்கிறீங்க? நீங்க தாங்க இதெல்லாம் பண்றது. தீபா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? கண்ணுக்கே தெரியல, மாதவன் கண்ணுக்கே தெரியல. தீபாவை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வரவேற்கிறார்கள். ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிறதுன்னு கொண்டாடுகிறார்கள். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க முகத்துக்கும் இவங்க முகத்துக்கும் இட்டு நிரப்ப முடியாத இடைவெளி இருக்கு. தீபாவை உங்களோட போட்டியாளராக நீங்க கருதல? ஐய, என்னங்க கேள்வி கேட்கறீங்க? நல்ல கேள்வியா, உருப்படியான கேள்வி கேளுங்க. இல்ல, தீபா இடைச்சல்களை எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. தீமையை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. இல்ல, உங்களோடு களத்தில் போட்டியிட்டு கொண்டிருக்கிற ஓபிஎஸ் அணி உங்களால் அதை பற்றி என்னால் பேச முடியாது. தீபா அணியை பற்றி ஓபிஎஸ் கூட யார் இருக்கா? அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அறிக்கையை தேர்தல் ஆணையத்தில் அவங்க கொடுத்திருக்காங்க. அதான் தெருவில் நிக்கிறவனுக்கு அப்படி எல்லாம் கொண்டு கொடுப்பான், உடனே ஒத்துக்கிடணுமா? 1900 பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்கிட்ட தான் இருக்காங்க. 123 எம்எல்ஏக்கள் எங்கிட்ட தான் இருக்காங்க. 37 எம்பிக்கள் எங்கிட்ட தான் இருக்காங்க. அவன் தெருவில் இருக்கிறவன் எல்லாம் அப்டேட் வாங்கிட்டு போவான். தேர்தல் கமிஷன் ஒத்துக்கிடும், நாங்க பாத்துட்டு இருக்கணுமா? தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. தன்னாட்சி பெற்ற அமைப்புன்னா சட்ட விதிகளை பயன்படுத்தி தானே அவங்க சட்ட விதிகளே பயன்படுத்தலையேங்க. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்று நேரம் நீங்கள் ஒரு நீதி கேட்பதற்கான முயற்சி எடுத்திருக்க வேண்டும். அதிமுக கட்சியை ஒன்று திரட்டி இருக்க வேண்டும். ஆனால் நீங்க அந்த எந்த விஷயத்தையும் நாங்க ஒன்று திரட்டிட்டு தான் இருக்கோம். இல்ல, எங்க ஒன்று திரட்டி நீங்க முழுக்க ஆர்கே நகர் தேர்தலில் ஆர்கே நகர் தேர்தலில் தான் இப்ப கவனிக்கணும். ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலமாக கட்சி உங்களுடையதுன்னு நீங்க நிறுவ பாக்குறீங்க, ரைட்? ஆர்கே நகர்ல தேர்தலை வெற்றி பெறலனாங்கிறதா என்னோட கேள்வி. ஆர்கே நகர் தேர்தல் வெற்றி பெற்றால் கட்சி உங்களுடையதுன்னு உங்களால் நிறுவ முடியும். அப்போ இந்த வெற்றி உங்களுக்கு அவசியமான ஒன்று. ஒருவேளை வெற்றி பெற முடியாமல் போனால் கட்சி உங்களுடையது இல்லைன்னு ஒரு டோன் வந்தா என்ன சொல்லுவீங்கிறதா என்னோட கேள்வி. அந்த டோன் வரும்போது பார்க்கலாம். இப்ப அதற்கான உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. டெல்லியில விவசாயிகள் தமிழகத்திலிருந்து புறப்பட்டு போய் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய தோல்வியா இது உங்களுக்கு தெரியலையா? மாநில அரசிடம் கேட்டு எதையும் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து டெல்லியில் நேரடியாக விவசாயிகளே போய் போராடுகிற சூழ்நிலையை உருவாக்கியது மாநில அரசினுடைய அக்கறையின்மைன்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லையே, மாநில அரசு அக்கறையோட தானே இருக்கு. அவர்களுக்கான கடன் தள்ளுபடி செய்து கொடுப்பதோ அல்லது குறைந்தபட்சமாக அவர்கள் கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கிற அதிகாரத்துல மாநில அரசு இல்லையா? நிறைவேற்றி கொடுக்கிறது மாதிரி நிதி நிலைமை இல்லையே.
இப்ப தமிழகம் வந்து திவாலாகி இருக்கிறதுன்னு ஒப்புக்கொள்கிறீர்கள். நிதி நிலைமை இல்லைன்னு தான் சொன்னேன். குறைந்தபட்சமாக வாங்கிய விவசாய கடனை தள்ளுபடி செய்வதற்கோ அடிப்படையாக அவர்கள் வைக்கிற வறட்சி நிவாரண கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கூட நிதி இல்லைன்னா அவங்க வந்து மாநில சர்க்காரை எதிர்த்தெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கல்ல, மத்திய சர்க்காரை எதிர்த்து தான் உண்ணாவிரதம் இருக்காங்க. என்னுடைய கேள்வி, இந்த மாநில மக்களினுடைய நலன்களுக்காக மத்திய அரசிடமிருந்து உரிமைகளையோ பொருளையோ நிதியோ பெற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில் தானே தமிழக அரசு இருக்கிறது. அது இல்லைன்னா இவர்கள் நேரடியாக மத்திய ஆமாங்க, 40,000 கோடி ரூபாய் கேட்டோம், 2,000 கோடி ரூபாய் தர்றாங்க. இல்ல, இதற்கான போராட்டத்தை தமிழக அரசு தானே முன்னெடுத்திருக்கணும். எப்படி போராடணும்? உங்கள் பொதுச் செயலாளர் 1993 ஆட்சியில் இருக்கிற போது, பதவியில் இருக்கிற போதே எப்படி போராடினார் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? அது போராடலாம், போராட வேண்டிய நேரம். விவசாயிகள் 16 நாளாக உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஆர்கே நகர் தொகுதியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தமிழக விவசாயிகள் பற்றி என்ன கவலை? எங்க துணை சபாநாயகர் போயிருக்கிறாரு, வேளாண்மை துறை அமைச்சர் போயிருக்காரு. 15 நாட்களான இந்த போராட்டத்துக்கு உங்கள் பதில் என்னன்னு கேக்குறேன். எல்லாரும் போகிறாங்கன்னா இப்ப திமுக இருந்து போனாங்க. அவங்க எங்களை எதிர்த்து ஒன்றும் போராடல, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறவர்கள் தமிழக விவசாயிகள். நான் சொல்றேன் தமிழக விவசாயிகள் தான் நானும் சொல்றேன். என்ன செஞ்சிருக்கீங்கிறதா என்னுடைய கேள்வி. என்ன செஞ்சிருக்கீங்க அந்த விவசாயிகளோட பிரச்சனை? விவசாயிகளை நேற்று அழைச்சிட்டு அருண் ஜேட்லின்னு ஒரு அறிஞர் அங்க இருக்காரு, அவரை போய் பார்த்துருக்கோம். இல்ல, தீர்வு என்னன்னு கேக்குறேன். தீர்வு அவங்க தான் சொல்லணும். அவர்கள் சொல்கிற வரை அந்த விவசாயிகளுக்கு என்ன நேர்ந்தாலும் தீர்வு டெல்லியில தான் இருக்கு, எங்கிட்ட தீர்வு கிடையாது. உங்கள் மாநிலத்தில் இருக்கிற விவசாயிகள் டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லைன்னு யார் சொன்னா? எங்ககிட்ட தீர்வு அவர்கள்ட்ட தான் இருக்குங்கிற நான். என்னுடைய கேள்வி, அவர்களை சேர்த்து பாதுகாப்பது தானே உங்களுடைய பாதுகாத்துட்டு தான் இருக்கும். எப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறேன். அதான் நேத்துக்கு போய் வேளாண்மை துறை அமைச்சர், நாடாளுமன்ற துணை சபாநாயகர் போய் மத்திய அமைச்சர் அறிமுகம் செய்து வைத்து பிரச்சனையை சொல்லி இருக்கோம். இந்த விவசாயிகளோட பிரச்சனையை அதிமுக சீரியஸாக கண்டுகொள்ளவில்லையா? இது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை? பெரிய பிரச்சனை தான். ஆனா இந்த நீங்க எடுத்திருக்கிற முயற்சிகள் பெரிய பிரச்சனை மாதிரி தெரியலையே. அது உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? உங்கள் கட்சியினுடைய இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதுக்கு தேர்தல் ஆணையத்தில் அத்தனை கட்சியினுடைய 2 தரப்பு நிர்வாகிகளும் போய் தேர்தல் ஆணையத்தையே முற்றுகையிட்டு இருக்கிறீர்கள். ஆனா தமிழக விவசாயிகளோட பிரச்சனைக்கு அவர் போனார், இவர் போனார், அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பிரச்சனைன்னு எவ்வளவு ஒரு மிகவும் தங்கள் பொறுப்பான பதில்களை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. இல்லையே, நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர், கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அந்த துறை சார்ந்த அமைச்சர் போய் பார்த்திருக்காங்க. என்னுடைய கேள்வி, நீங்க அவங்களை போய் பார்க்கல என்பதல்ல குற்றச்சாட்டு. ஆனால் தமிழக அரசு இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசு கிட்ட என்ன எடுத்தீங்கன்னு கேக்குறேன் நான். நாங்க நிறைய எடுத்திருக்கோம். என்ன ஸ்டெப் எடுத்துறீங்க சார்? காவேரி தண்ணீர் பிரச்சனைக்கு நாங்க போராடி இருக்கோம், முல்லை பெரியார் பிரச்சனைக்கு போடி இருக்கோம், அவருடைய வாழ்வுரிமைக்காக போடி இருக்கோம், அவங்களுக்குரிய நிதிகளை வேணும்னு மத்திய அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கோம். இல்ல, ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை இருந்த போது தமிழக அரசை மத்திய அரசு நடத்திய விதத்திற்கும் இப்போது மத்திய அரசு நடத்துகிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா அந்த வித்தியாசத்துக்கு ஜெயலலிதாங்கிற ஆளுமை மட்டும்தான் காரணமா? அது அவங்கள்ட்ட எல்லாம் கேட்கணும். இல்ல, நீங்க அப்படி ஃபீல் பண்றீங்களான்னு கேக்குறேன். நாங்க ஒண்ணு ஃபீல் பண்ணல. அதிமுகவை பாஜக அப்புறம் நமது எம்ஜிஆர் பகை நாடாக்குறதுங்கிறது எழுத வேண்டும். பகை பண்ணிட்டு தானங்க இருக்காங்க. என்னுடைய கேள்வி, ஜெயலலிதா இருந்த போது அந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லை, இப்போது சொல்றாருன்னா ஜெயலலிதாங்கிற ஆளுமையோட இழப்பு தானே இதுக்கு காரணம்னு நான் கேட்கிறேன். ஆமா, ஒரு ஆளுமையோட இழப்பு வரும்போது ஒரு 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 ரியாக்ஷன் ஒரு வித்தியாசமா வரத்தான் செய்யும். அப்போது ஜெயலலிதாவுக்கு நிகரான ஒரு ஆளுமையை உங்களால் இப்போது வரை ரீப்ளேஸ் செய்ய முடியவில்லை. அது ரீப்ளேஸ் வந்து தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல தான் உருவாக்க முடியும். இப்போது பாஜக உங்களை நடத்துகிற விதத்திற்கு நீங்கள் என்ன மாதிரியான மறுமொழி காண்பிக்கிறீங்கிறதா என்னுடைய கேள்வி. அது 12ஆம் தேதிக்கு பிறகு தெரியும். இப்போ ஏப்ரல் 12க்கு பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு ஆர்கே நகருக்கு பிறகு திமுக எங்களுடைய பிரதான எதிரின்னு டிடிவி தினகரன் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தையை முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூட உச்சரித்ததில்லை. ஏன்னா எல்லா தேர்தல்களையும் அதிமுகவுக்கு வெற்றிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப திமுக தான் எங்களுடைய நேர் எதிரின்னு சொல்வதன் மூலமாக திமுகவை உங்களை விட பலமான கட்சியாக காட்ட முனைக்கிறீர்களா, அல்லது ஓபிஎஸ்க்கு அந்த இடத்துல இடம் இல்லைங்கிறதுக்காக? ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைன்னு காட்ட நினைக்கிறோம். ஆனா ஓபிஎஸ் அணிக்கான இடம் இல்லைங்கிறத திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமாக திமுகவை நீங்க உள்ள சேர்த்துக்கிறீங்களே. அப்படி ஒண்ணும் இல்லையே. நமது எம்ஜிஆரில் கழகங்கள் இல்லாத ஆட்சி என்கிற பாஜகவின் கனவு நிறைவேறாதுன்னு திமுகவையும் தன்னுள் சேர்த்துக் கொள்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க தானே சொன்னாங்க, கழகங்கள் இல்லாத தமிழகம், சைவ சித்தாந்த கழகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இல்லாத ஒரு கழகத்தை உருவாக்க போறாங்களாம். அது அதுக்காக அவர் சொல்லியிருப்பாரு.
மாணவர் போராட்டங்களுக்கு சென்னை மெரினா மாதிரியான எழுச்சிமிகு போராட்டங்கள் நடந்த இடங்கள்ல காவல்துறை அனுமதி கொடுப்பதில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்துல டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் நடக்கிறது. போராட்டங்கள் நடைபெறுவதை மாநில அரசு விரும்பவில்லையா? இந்தியாவிலேயே அதிக போராட்டங்கள் தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருக்கு. இல்ல, இப்போது டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக மாணவர்கள் போராட்டத்தில் குதிப்பதை தமிழக அரசு விரும்பவில்லையா? இல்லை, இந்தியாவில் அதிக போராட்டங்கள் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அது காவல்துறையிட்ட தான் கேட்கணும். ஏன்ட கேட்டால் விவசாயிகளுடைய பிரச்சனை சமூக பிரச்சனை, அது எப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகும்? ஆமாம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை தானேங்க. மாணவர்கள் போராடுனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். ஒரு போராட்டத்தில் பிரச்சனை இல்லாமல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்காகத்தானே அரசாங்கம்ங்கிற ஒரு அமைப்பு தேர்ந்தெடுத்திருக்கோம். அதற்கான சூழல் இல்லை இன்னைக்கு. என்ன காரணம்? வெயில் தான் காரணம். இல்ல, ஒரு ஜனநாயக தளத்துல போராட்டங்கள்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆனா எனக்கு சட்டம் ஒழுங்கு காரணம் போராடணும், போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்ங்கிறது எப்படி அது ஒரு சரியான தீர்வா இருக்கும் நான் சொல்றேன். அனுமதி கேட்டாங்களா? மெரினாவில் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்களா? அனுமதி கேட்டாங்களான்னு கேட்டானா? கடந்த ஜனவரி மாதத்தில் மெரினாவில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தீங்களா? ஆமா, கொடுத்தோம். அனுமதி இல்லாமல் தான் மெரினாவில் ஒன்று கூடி போராட்டம் நடந்தது. பல நாட்கள் அதை அனுமதிச்சிருந்தீங்க. ஆமா, இப்போது அந்த அனுமதியை கேட்கிற போது போராடுகிற மாணவர்களை கைது செய்வதோ அல்லது அப்புறப்படுத்துறதோ மாணவர்களை ஒன்று கூடுறதை தடுக்கிறதுக்கான முயற்சியா? அப்புறப்படுத்தத்தான் செய்தாங்க. என்ன காரணம்னு கேட்கிறேன் நான். மீண்டும் மாணவர்களுக்கு ஒன்று கூடுவது அப்படிங்கறத அதிமுக தனக்கான ஒரு த்ரெட்டனிங்காக பார்க்கிறதா? த்ரெட்டிங்னே ஒன்றும் பார்க்கல. இல்ல, மாணவர்கள் போராட்டத்துக்கு அப்புறம் ஏன் அதை அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? அனுமதி கேட்கல. இல்ல, போராட்டங்களுக்கான அனுமதி கோரிய பல இடங்கள்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக விவசாயிகள் கூட்டமைப்பு PR பாண்டியன் டெல்லி விவசாயிகளுக்கு போராடுற விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு ஒரு அரசு போராட்டங்களை நடத்துவதற்கு அனுமதி கேட்டா கொடுக்கணும். இவங்க அனுமதி கேட்கல, கேட்டா கொடுப்போம். அனுமதி கேட்டவர்களுக்கும் அனுமதி மறுத்திருக்கிறதுன்னு தான் என்னுடைய கேள்வி. அனுமதி மறுக்கிறது அன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்து. இப்படிதான் பதில் சொல்லணும்னு வந்திருக்கீங்களா? இப்படிதான் கேள்வி கேட்கணும்னு வந்திருக்கீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? இல்ல, ஒரு சீரியஸா ஒரு பிரச்சனை பேசலாம்ல. நீங்க சீரியஸா கேட்கலையே, நான் சீரியஸா பேசுறேன். அதிமுக பத்தின ஒரு இமேஜ் தொடர்ச்சியாக வீழ்ந்துகிட்டு இருக்கு. அதை திமுகவே ரசிக்கல இந்த டைமிங்ல. ஆனா அதிமுகவினர் அதை எப்படி ரசிக்கிறாங்கிறதா என்னுடைய கேள்வியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிமுகவினுடைய வீழ்ச்சியை திமுகவே பயமா பார்க்கிறது. ஆனா அதிமுகவினுடைய 2 அணிகளுமே அந்த வீழ்ச்சி குறித்த எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதுங்கிறது எனக்கு ஆச்சரியம். நாங்க வீழ்ந்ததாக கருதல. பாருங்க, ஊடகங்களும் ஏடுகளும் எங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றன என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஊடகங்களும் ஏடுகளும் எதிராக திரும்பி விட்டன என்கிற காரணத்தால வீழ்ந்து விட்டதுன்னு பொருள் இல்லை. ஊடகங்களும் ஏடுகளும் எதிராக திரும்பி இருக்கின்றன என்றால் இப்பொழுதுதான் நாங்கள் சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். தமிழ்நாட்டினுடைய கடந்த 50 ஆண்டுகள்ல 28 ஆண்டுகள் அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது. திராவிட கட்சிகளினுடைய 50 ஆண்டுகள்ல அதிமுகவுக்கு தான் பெரும்பான்மையான பங்கு இருக்கு. கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம்னு பாஜக சொல்கிற போது அதனை சேர்ந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல்ல திமுகவும் அதிமுகவும் இருக்கிறது. ஆனால் அதிமுக தன்னுடைய கட்சி பிரச்சனைகளால் இந்த விதமான அரசியல் போராட்டங்களை எதிர்கொள்ள முடியலையா? எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அப்போதைக்கு ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனைக்கு போகணும். ஒரே நேரத்தில் எல்லா கப்பலுக்கும் தீ வைக்கப்படாது. ஓபிஎஸ் அணியினுடைய பிரச்சாரம் எடுபடாது அப்படிங்கிறதும் அல்லது டிடிவி தினகரனுடைய பிரச்சாரம் எடுபடும் அப்படிங்கிறதுக்கும் என்ன நம்பிக்கை இருக்கிறது ஆர்கே நகர்ல? ஏன்னா ஜெயலலிதா கடந்த 2015-16 வித்தியாசம் 33,000 சுருங்கி இருக்கிறது. இப்போது 50,000 ஓட்டுகள்ல ஜெயிப்பேன் அப்படிங்கும் போது ஏதேனும் ஒன்றை ஆர்கே நகர் தொகுதி மக்கள்கிட்ட பேசணும் இல்ல? எதையோ சொல்லிதான் நம்ம ஓட்டு கேட்க முடியும். என்ன சொல்லி தினகரனால வெற்றி பெற முடியும் நீங்க நம்புறீங்கிறத? 57,000 பேர் வீடு கேட்டிருக்காங்க அம்மாட்ட கொடுத்த மனு. அந்த 57,000 வீடுகளும் கட்டி தரப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு கலை அறிவியல் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி ஏற்கனவே உருவாக்கப்பட்டது. அதற்கான கட்டிடம் விரைந்து முடிக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். வண்ணாரப்பேட்டையிலிருந்து விம்கோ வரைக்கும் மெட்ரோ ரயில் வேலைகள் விரைந்து, அதாவது அந்த தொகுதியினுடைய அந்த மக்களினுடைய அங்கே இன்னும் தண்டையார்பேட்டையில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஒரு 10 பாலிகிளினிக், ஒரு 10 மொபைல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சமூக பொருளாதார எல்லா பிரச்சனைகளுக்கும் 38 தீர்வை நாங்கள் முன்வைத்து வாக்கு கேட்கிறோம். ஒரு ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கே ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடக்கூடிய அளவுக்கு அதிமுக வந்திருக்கிறது.
இப்ப என்னுடைய கேள்வி, ஓபிஎஸ் அணியும் சரி திமுக அணியும் சரி பணபலத்தை நம்பி அல்லது ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்தை நம்பி தினகரன் தரப்பு செயல்படுகிறதுன்னு ரெண்டு தரப்புமே தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்திருக்கு. ஆமா, அப்ப நாங்க ஜெயிக்க போறோம்னு அர்த்தம். ஆளுங்கட்சியினுடைய எந்திரம் இருக்கிற காரணத்தினால் இந்த பிரச்சாரங்கள்லாம் சாத்தியமாகுதா? அப்படி பிரச்சாரம் செய்யறாங்கன்னா நாங்க ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். திமுக இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கிற நிலைப்பாடுகளை அதிமுக எப்படி பார்க்கிறது இப்போது வரைக்கும்? என்ன நிலைப்பாடு? இப்போ சட்டப்பேரவையில் நம்பிக்கைக்கு கோருகிற தீர்மானத்தை கொண்டு வந்தது, சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்ததுன்னு தொடர்ச்சியாக திமுகவினுடைய அரசியல் திமுக தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருக்கிறது. என்ன தவறு செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும் என்று கேட்டது, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் என்று கொடுத்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படியும் தமிழ்நாடு சட்டப்பேரவை விதியின்படியும் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. இந்த அறிவு கூட கிடையாது. அதற்கு பிறகு ஏவா வேலண்ணனும் பொன்முடியும் போய் பதவி விலகல் தீர்மானத்தை கொடுக்கிறார்கள். அதுக்கு பிறகு யாரோ சொல்லி, அதனால திமுகவினுடைய நடவடிக்கைகள் அருவருக்க தகுந்ததாக இருக்கிறது. பொதுமக்களின் நம்பிக்கையை அவர்கள் இப்பொழுது இழந்து விட்டார்கள். இல்ல, அதிமுகவினுடைய அணிகள் ரெண்டாக பிரிந்திருக்கிற பலவீனம் தேர்தல் கணக்கீடுகளின் அடிப்படையிலும் கூட இன்னொரு எதிர்க்கட்சிக்கு தானே சாதகமாக இருக்கும். நீங்க பல தேர்தல்களை பார்த்து எப்படி ரெண்டா அதிமுக பலம் வாய்ந்த அதிமுக இரண்டாக சிதறி இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க இரட்டை இலையில் போட்டியிட்டு ஓபிஎஸ் இன்னொரு சின்னத்தில் போட்டியிட்டால் அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு அதிமுகவை ரெண்டு அடிக்கு அதிமுகங்கிற பெயரை வைத்துக் கொள்ளலாம்னு ரெண்டு பேருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப ரெண்டா இருக்குங்கிறதான அர்த்தம்? அப்படி கிடையாதுங்க. தேர்தல் கமிஷன் சொன்னோன்னா அப்படியே சொல்லி நீங்க நம்பிடுவீங்களா? தேர்தல் கமிஷன் ஒரு சதி பண்ணி இருக்கு. இல்ல, என்னுடைய கேள்விங்கிறது ரெண்டு அணிகளாக அதிமுக பிரிந்து இருக்கிற ரெண்டு அணின்னு சொல்லாதீங்க. இல்ல, எப்படி சொல்லணும்னு சொல்லுங்க. ரெண்டு ஓபிஎஸ்ன்னு சொல்லுங்க, குழுன்னு சொல்லுங்க. அதிமுகவும் ஓபிஎஸ் அணியுமாக பிரிந்திருக்கிற இந்த சூழல் திமுகவுக்கு வாக்கு வங்கி அடிப்படையில சாதகமாக அமையாதாங்கிறதா என்னோட கேள்வி. அமையும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது அமைந்து விடக்கூடாதுன்னு நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா இப்போ அது அமைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க ஓபிஎஸ் அணியினுடைய வருகையோ அவங்களுடைய பிரசன்ஸையோ ஏத்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க மதிக்கல அப்படின்னு சொல்றீங்க. பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க திமுகவை பார்த்து. ஆனால் இந்த போராட்டம் என்பது ரெண்டு அணிகளாக பிரிந்து இருக்கிற போது திமுகவினுடைய வெற்றி உறுதியாகிடுங்கிற பயத்துல வர்ற மாதிரி தானே இருக்குன்னு கேட்கிறேன் நான். திமுக வெற்றி பெற கூடாது. திமுக வெற்றி பெறுவது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, ஜனநாயகத்துக்கு ஆபத்து, இந்த இனத்துக்கு ஆபத்து, மொழிக்கு ஆபத்து, மாநில உரிமைக்கு ஆபத்துன்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக உதய் மின் திட்டம், நீட் தேர்வு, ஜிஎஸ்டி பில் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இப்போ கடைசியாக நெடுவாசல் வரைக்கும் தமிழகத்தினுடைய பிரதான மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள்ல மாநில அரசினுடைய முடிவுகளையும் மீறி மத்திய அரசினுடைய செயல்பாடு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசு அத்துமீறுகிறது. மத்திய அரசு அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்று கருதுகிறது. ஒரு எதேச்சாதிகார மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது. தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய போராட்டம் வெடித்து சிதறியதற்கு பிறகும் ஹைட்ரோ கார்பனுக்கு அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் தமிழ்நாட்டை எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது நமக்கு. இல்லை, நம்ம நெடுவாசலை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு ஏற்கனவே மக்களுடைய முடிவுக்கு தான் கட்டுப்படுவோம்னு சொல்லியாச்சு. ஆனால் திரும்ப திரும்ப மத்திய அரசினுடைய இந்த முடிவு மாநில அரசு அவமானப்படுத்துறதா நீங்க சொல்கிற போது இந்த அவமானத்தை களைவதற்கு எப்படி தமிழ்நாட்டை ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க? அது நீ யோசிக்கணும். இது ஒரு மிகப்பெரிய அறைகூவல். இது இந்த அறைகூவலை எல்லா வகையிலும் எதிர்கொள்வதற்கு இனிமேல் தான் திட்டமிடணும். இப்போ ஏறக்குறைய அதிமுகவில் 40 எம்பிக்கள் உங்கள் பக்கம் இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய இந்த வாழ்வாதார, ஏன்னா அமைச்சர் விஜயபாஸ்கர் நீட் தேர்வு கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு உறுதிமொழி கொடுக்கிறார். ஆனா நீட் தேர்வு நடக்கிறதுக்கான மையங்களை அவங்க அறிவிக்கிறாங்க. பொன்னார் இங்க வந்து நாங்க உங்ககிட்ட கேட்காம இந்த திட்டம் நிறைவேற்றப்படாதுங்கிறார். ஆனா அங்க ஒப்பந்தம் சைன் ஆகுது. அப்போ இந்த முரண் மாநில அரசு தன் மக்களுக்கு தன் அரசாங்கம் கொடுக்கிற உரிமைகளை உறுதிமொழியையே நிறைவேற்ற முடியாத சூழலுக்கு இருக்கும். இல்ல, அப்படி தள்ளப்பட்டிருக்கிற அந்த சூழல்ல இருந்து வெளியில வருவதற்கு என்ன செய்ய போறீங்கிறதா என்னுடைய கேள்வி. என்ன செய்யலாம்னு யோசிக்கணும். இனிமேல் நாடாளுமன்றத்தில் அது சார்ந்த விஷயங்களுக்காக அதிமுக குரல் கொடுக்குமா? ஏன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது திட்டமிட்டு தள்ளி போய் கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு வரப்பட்ட தீர்ப்பும் அது சார்ந்த அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் இப்படி முடக்கப்படுறதுங்கிறது என்ன காரணத்தினால?
அவங்க தமிழ்நாட்டை ஒரு பொருட்டா கருதலை. இல்ல 5 மாநிலங்கள்ல பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி 5 மாநிலங்கள்ல எங்கெங்க வெற்றி கிடைச்சிருக்கு? 5 மாநிலங்களில் பாஜகவிற்கு பெரும்பான்மையாக கிடைத்த வெற்றி. எங்க பெரும்பான்மை? கோவாவில் பெரும்பான்மையா? 5 மணிப்பூர்ல பெரும்பான்மையா? மாநிலங்கள்ல 4 மாநிலங்கள்ல பெரும்பான்மையை நிரூபித்து அவர்கள் ஆட்சி அமைத்திருக்காங்க. ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, பெரும்பான்மைன்னு சொல்லாதீங்க. 5 மாநிலங்களில் 4 மாநிலங்களில் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைத்திருக்கிற பாஜகவினுடைய வெற்றி தமிழ்நாட்டினுடைய தற்போது அரசியல் சூழ்நிலையில அவங்க கால் பதிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க தங்கள் கட்சி வளர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னும் அவங்க தான் வளர்ந்துருக்காங்க, கழகங்கள் இடம் கூடியிருக்காங்க. கழகங்கள் இல்லாத தமிழகம்ங்கிற பொன்னாருடைய கனவு, அதற்கு பிறகு இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும்ங்கிற தமிழிசை அவர்களுடைய அறிவிப்பு, இதெல்லாம் தமிழ்நாட்டில் பாஜகவை படர விடுவதற்கான ஒரு சூழலை ஒரு கைகூடி வரக்கூடிய சூழலை உருவாக்கலையான்னு நான் கேட்க. அதெல்லாம் வராது. இப்படி வராதுன்னு சொல்றீங்க? இது பெரியாரின் பூமி, இது அண்ணாவின் நந்தவனம், இது எம்ஜிஆரின் தோட்டம், இது புரட்சி தலைவியின் கோட்டை. இங்கே வகுப்புவாத சக்திகள் கால் ஊன்றுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நான் கேட்குறேன், நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அலை வீசிச்சு தெரியுமா? அந்த அலைக்கு பேர் என்னன்னு தெரியுமா? மோடி அலை. மோடி அலை. அந்த அலையா இங்கே வீசலை? இல்ல, அதான் நானும் சொல்றேன். அப்போது ஜெயலலிதா என்கிற ஆளுமை இங்க இருந்தாங்கிறதா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுமே. ஜெயலலிதா என்கிற ஆளுமை தற்போது உயிரோடு அப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் பிஜேபி கால் ஊன்ற முடியாது. ஆனா இதே பிஜேபியோட தானே அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைச்சிருக்கீங்க. கூட்டணி அமைச்சாங்க, அதெல்லாம் அதையும் இப்ப கேக்குறீங்க? இல்ல, அவர்களே பாஜகவை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியதில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சரிசமமான பங்கு இருக்கிறது. இப்போது நீங்கள் இருவருமே அவங்க ஆட்சிக்கு வரணும்னு எல்லாம் நினைக்கப்படாது. ஆட்சிக்கு வரணும், நம்ம இங்கதான் நம்முடைய ரூலு கவர்மெண்ட் இருக்கணும் அப்படிலாம் நினைக்கப்படாது. அடுத்த 4 ஆண்டுகளுக்கு அதிமுகவினுடைய இந்த ஆட்சி பிரச்சனை இல்லாமல், ரொம்ப பிரச்சனை இல்லாம இருக்கும், நல்லாவும் இருக்கும். பெரும்பான்மைக்கு 5 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் கூடுதலாக இருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பிரச்சனை வருகிற போது அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்களை நான் ஓபிஎஸ் நீங்க போயிடுவேன் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி ஒரு நிரந்தரமான ஆட்சியை கொடுக்கும்னு அதிமுக உறுதிமொழி கொடுக்கும்? உறுதிமொழி கொடுப்போம். அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் வந்துருவாங்க. நீங்க திமுக எம்எல்ஏக்களும் வர்ற மாதிரி இருக்கு. திமுக எம்எல்ஏக்கள் வருவார்கள் என்ன அடிப்படையில் சொல்றீங்க? திமுக எம்எல்ஏக்கள் உங்கள் பக்கம் வருவார்கள் எந்த அடிப்படையில்? இப்போ விஜயகாந்த் கட்சி எம்எல்ஏக்கள் வரலையா? அது மாதிரி வருவாங்க. இப்போ நீங்க திமுக எம்எல்ஏக்களை இழுக்கிற முயற்சியில் இழுக்க ஒன்றும் வேண்டாம். அங்கே யார் சார் இருக்க முடியும்? இங்கே வந்துடுவாங்க எல்லாரும். திமுக ஒரு பிரதான எதிர்கட்சி, 90 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார்கள். எதிர்கட்சிக்கான கடமையை இப்படி செய்தா எப்படி இருக்க முடியும்? திமுக என்ன எதிர்கட்சியினுடைய கடமையிலிருந்து தவறியதுன்னு சொல்றேன். சட்டமன்றத்தில் கலவரம் நடத்தினதை நீங்க பார்க்கலையா? எந்த தவறும் செய்யாத ஒரு மனிதரை குற்றவாளி கூண்டுல நிறுத்தினாங்களே. அம்பேத்கர் இருந்திருந்தால், தந்தை பெரியார் இருந்திருந்தால் அம்மாவையும் அனைத்து இந்திய அதிமுகவை கொண்டாடி மகிழ்ந்திருப்பார்கள். மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டுகளுக்காகவும், தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளுக்காகவும் தொடங்கப்பட்ட இயக்கம் திராவிட இயக்கம். அதுல எல்லோரும் வணங்குகிற முதலமைச்சரை எழுந்து நின்று வணங்குகிற இடத்துல கொண்டு போய் மாண்புமிகு தனபால உட்கார வச்சா அவரை எப்படி கொச்சப்படுத்தினாங்க தெரியுமா? என்ன அநியாயம் இது! இவ்வளவு ஊடகங்களும் பத்திரிகைகளும் இருக்கிற இந்த காலத்திலே இவ்வளவு அநியாயம் செய்யறாங்களே, எவ்வளவு பெரிய பாவம் இது! சமூக தீமை இது. இதெல்லாம் திராவிட இயக்கம் பற்றி பேச தகுதி இருக்கா? அதிமுக ஜனநாயக மாண்பை சட்டப்பேரவையில் படுகொலை செய்கிற போது இதை தவிர வேறு வழி இல்லை. என்ன படுகொலை செய்தாங்க? எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு போய் கூவத்தூரில் வைத்து அவர்களுடைய அனுமதி இல்லாமலேயே ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்களை கொண்டு வர்றாங்க போது ரகசிய வாக்கெடுப்பு கோருவதுங்கிறது ஒரு ஜனநாயக. ஒரு கிளைக்கழக தேர்தலில் ஒரு கிளைக்கழக செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்கே கடத்திடுவாங்க திமுகவில். கிளைக்கழக தேர்தலுக்கு, ஒரு கட்சியினுடைய தேர்தலுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுடைய. ஆமா, மக்கள் பிரதிநிதி 8 மணிக்கு 10 மணிக்கு கூப்பிடுவார் கவர்னர். அப்ப நாங்க எப்படி அசம்பிள் பண்ண முடியும்? சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற கூவத்தூர்லயா? ஆமா, சென்னைக்கு அருகில் தானே இருக்கு. 1 ஹவர்ல வந்துருவோம். சென்னையில இருந்து 1 மணி நேரம் தொலைவில் இருக்கிற இடத்துல பாதுகாப்பாக யாரையும் அனுமதிக்காமல் வைக்கக்கூடிய அளவிற்கு யாரு பாதுகாப்பாக யாரு அனுமதிக்கல? உங்கள் அணியில் இருந்த மாஃபோ பாண்டியராஜன், முன்தினம் வரை இருந்த மாஃபோ பாண்டியராஜன் அவர் தான் வந்து சொல்றாரு ஒவ்வொரு முறையும். யாரு? மாஃபோ பாண்டியராஜன். அவன் ஒரு ஆட்காட்டிங்க. அவன் யாருக்கான ஆட்காட்டி? இதான் அம்பலப்படுத்தப்பட்டாச்சு இல்ல, பிஜேபிங்க. அவன் ஆட்காட்டி. அவன் முஸ்லீம் லீக்ல மட்டும்தான் இன்னும் சேரல.
இல்ல இப்படி அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளை, ஜெயலலிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை எல்லாம் குறை சொல்வது எப்படி சரியான ஒன்றாகும்? மாக பாண்டியராஜன் மத்த எந்த வழிகாட்டுதலையோ ஒரு பரிந்துரையிலோ இல்லை. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவினுடைய நேரடியான அறிமுகத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராகப்பட்டு அமைச்சராக்கப்பட்டவர். யார் தவறு செய்தாலும் அதை விமர்சிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. உங்களுக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியை திரும்ப கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது? நான் எதிர்பார்க்கலையே, இருக்கிற பதவியே கொடுத்துடலாமான்னு இருக்கேன். ஆர்கே நகர் தொகுதிக்கு அதிமுகவில் மூத்த தலைவர்கள் பலர் இருக்கிற போது டிடிவி தினகரன் ஏன் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஏந்த வேண்டிய ஆயுதம் எது என்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள். டிடிவி தினகரனை வேட்பாளராக போட்டதற்கு பிறகுதான் எதிரிகள் நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள், நிம்மதி இழந்திருக்கிறார்கள். ஆகவே டிடிவி தினகரன் அம்மா இருந்த இடத்தில் இன்றைக்கு கட்சி ரீதியாக அவர் தான் இருக்கார், இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில். அதனால அவரையே களத்தில் இறக்கியிருக்கோம். ஆனா நீங்க நேரடி அரசியல்ல அதிமுகவினுடைய முகமாக டிடிவி தினகரன் இதற்கு முன்பாக நிறுத்தியது இல்லாத போது ஆர்கே நகர் மாதிரி சென்னை மாதிரியான நகரப்பகுதிகளில் டிடிவி தினகரனுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு சாத்தியமான ஒன்று? டிடிவி தினகரன் ஒரு 5 ஆண்டு காலம் பெரியகுள நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு 6 ஆண்டு காலம் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், ஒரு சார்பணி என்கிற நிலையில் அனைத்து இந்திய அதிமுகவில் வலிமையான சார்பணி அம்மா பேரவை, அதை நிர்வகிக்கிற பொறுப்பை தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் நிறுவி அம்மாவிடத்தில் பாராட்டை பெற்றவர், எல்லோருக்கும் அறிமுகமானவர், வசீகரமான தோற்றம் உள்ளவர், எல்லோரையும் வாரி அணைக்கின்ற ஜனநாயக பண்பு மிக்கவர். அதனால் அவர் களத்தில் நிறுத்தி இருக்கோம். அவர் தான் இப்போ எங்களை வழிநடத்துகின்ற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியிருக்கார். அதனால அவரை நிறுத்தியிருக்கோம். அதனால தான் எல்லாரும் பயந்துக்கிட்டு தேர்தல் டெல்லியில் போய் நிற்கிறான். அதிமுக முன்னாடி இப்போது ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. ஒன்று நீங்க முன்வைக்கிற பாகிஸ்தானை விடவும் பகை நாடாக பார்க்கிற பாஜக மோடி அவர்கள், இன்னொன்று நிரந்தர எதிரியாக நீங்கள் முன்வைக்கிற திமுகவிலிருந்து ஸ்டாலின், அணியே கிடையாது அவர்கள் அதிமுகவே கிடையாதுன்னு முன்வைக்கிற பன்னீர்செல்வம். இவங்க 3 பேர்ல அதிமுகவினுடைய முதல் எதிரி யார் என்று நினைக்கிறீர்கள்? திமுகவும் அதனுடைய செயல் தலைவர் ஸ்டாலினும் தான். பிஜேபி எல்லாம் கிடையாது. பிஜேபி பிலாசபிக்கலா சித்தாந்த ரீதியா நம்முடைய எதிரி, அரசியல் எதிரி திமுக தான். அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற ஒரு பயம் தொண்டர்கள் மத்தியில் இருக்கிறது. பல பேர்கிட்ட கேட்கிற போது அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, இரட்டை இலை சின்னம் யாரிடம் இருக்கிறதோ அவரோடு நாங்கள் கூட இருப்போம். அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நாஞ்சில் சம்பத் கருதுகிறார். அதிமுகவினுடைய எதிர்காலம் இனிமேல் தான் பிரமாதமா இருக்கும். டிடிவியினுடைய தலைமை எப்படி, ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் குவாலிட்டிமாங்க, அது மாதிரி அவர் எல்லோருக்கும் வாய்ப்பு தருகிறார், எல்லோரையும் பயன்படுத்துகிறார். அவர் இந்த தேர்தல் வாக்குறுதி அவர் தான் தயாரித்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த தொகுதியினுடைய நூக்கன் கார்னர் தெரிந்தால் கூட இப்படி ஒரு தேர்தல் அறிக்கை தயாரிக்க முடியாது. அப்படி ஒரு தயாரித்து தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கிறார். அதனால் அவர் ஒரு சயின்டிஃபிக் லீடர். திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை லட்சியங்களை வென்றெடுக்க வேண்டும் என்கிற தாகமுள்ள ஒரு தலைவராக தமிழ்நாட்டில் இப்போ அவர் தெரிகிறார். வேறு எல்லா தலைவர்களும் காணாமல் போனார்கள், களைத்து போனார்கள். டிடிவி தினகரன் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அதிமுகவை ஒரு திராவிட கட்சின்னு சொன்ன பிறகு நீங்கள் ஒரு நவீன விஷயங்களை தெரிந்த ஒரு நபர், ஒரு ஆளுமை மிக்க நபர், அரசியல் அனுபவம் இருக்கிறவர் என்பதை தாண்டி திராவிட கருத்தியல் சார்ந்த பிரச்சனைகளில், திராவிட கருத்தியல் தொடர்பான விஷயங்களில் டிடிவி தினகரனுக்கான ஐடியா என்ன, அது குறித்து அவர் இது வரைக்கும் எதுவும் பேசின மாதிரி தெரியல. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல அதிமுகவோட எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள், கட்சி கொள்கை ரீதியிலான விஷயங்கள்ல டிடிவி தினகரன் எப்படி வழி நடத்துவார்னு நம்புறீங்க? கட்சி நிர்வாக ரீதியாக வழி நடத்துறதுங்கிறது வேற, சித்தாந்த ரீதியாக வழி நடத்துறதுங்கிறது வேற. அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க? இப்பொழுது திராவிட இயக்கத்திற்கு ஒரு அறைகூவல் விடப்படுகிறது. இதை எதிர்கொள்ளுகிற இடத்துல திமுக இல்லை, இதை எதிர்கொள்ளுகிற இடத்துல நாங்கள் தான் இருக்கோம். ஏன்னா அவங்கள ஒன்றும் சொல்லலை, எங்களை தான் குறிவைத்து தாக்குகிறார்கள். ஏன்னா நாங்கள் தான் தமிழ் ஈழத்திற்கான தீர்மானம் கொண்டு வந்தவர்கள். நாங்கள் தான் ராஜீவ்காந்தி மரணத்தில் தூக்கு மரத்தின் நிழலில் இருக்கின்ற 7 பேரினுடைய அந்த மரண கயிற்றை அறுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர்கள். ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு
வேட்டி கட்டி கொண்டு ஒரு கிளப்புக்கு போனதற்கு அவருக்கே தடை விதிக்கப்பட்ட பொழுது ஒரு ஜட்ஜுக்கே வேட்டி வேணும்னு பேசிய கட்சி அதிமுக தான். அது மாதிரி மாநில உரிமைகளில் நாங்கள் எப்பொழுதும் சமரசம் செய்து கொண்டதில்லை. அதனால உண்மையான அக்மார்க்கு திராவிட இயக்கமாக இன்றைக்கு அனைத்து இந்திய அதிமுக இருக்கு. அதனால இந்த இயக்கத்தை சின்ன பின்னப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதற்கான காய் நகர்த்தல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது எல்லோருக்கும் தெரிகிறது. இதை முறைப்படி சட்ட ரீதியாக மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இப்பொழுது வந்திருக்கிறது. வருகிற காலகட்டம் அந்த காலகட்டமாக இனிமேல் இருக்கும். இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்திய அளவில் தேசிய கட்சிகள் வந்து பல அரசியல் மாற்றங்களுக்கு பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற பொது தேர்தல் 2019 ஒரு மதச்சார்பற்ற அணியை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத முன் வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணியிலிருந்து வைகோ வெளியேறிய பிறகு ஆர்கே நகர் தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. அங்கு ஏற்பட்ட குழப்பம் என்பதே நம்ம பிரிந்து போட்டியிடுவது என்பது பாஜகவிற்கு பலத்தை கொடுத்து விடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க திரும்ப திரும்ப முன்வைக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சூழல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி இந்த மாதிரியான நீங்க சொல்ற மாதிரியான கூட்டணியாக அமைக்க வேண்டும். மதசார்பற்ற சக்திகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு முன்மொழியப்பட்ட மக்கள் நல கூட்டணி இப்போது அந்த இருக்கிற 3 கட்சிகள்லயே ஒரு கட்சி போட்டியிடுகிறது, இன்னும் 2 கட்சிகள் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற சூழ்நிலையை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இடதுசாரிகளினுடைய வீழ்ச்சி வீழக்கூடாதுன்னு நான் இன்னும் நினைக்கிறேன். அந்த தலித்து மக்களினுடைய உரிமைக்காக போராடுகிற லட்சக்கணக்கான இளைஞர்களை கையில் வைத்திருக்கின்ற தொல் திருமாவளவன் அவர்களுக்குள் ஒரு சரியான கருத்தொற்றுமை இல்லை. அதனால் உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக முடிவெடுக்கிற அண்ணன் வைகோ அவர் வெளியேறிட்டார். அதனால் அதை கட்டி காப்பாற்றுகிற அந்த பயணத்தில் அவர்கள் முடங்கி போனார்கள். அதனால் ஒரு இடைத்தேர்தலில் நின்று பார்க்கலாம்னு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு முடிவெடுத்து அவர்கள் களத்தில் நிற்கிறாங்க. அதை நான் ஒரு குறையாகவும் சொல்லலை. ஆனால் இன்னைக்கு இந்தியாவினுடைய தேவை ஏன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் கட்சி தலைவரை குடியரசுத் தலைவர் ஆக்குவதற்கான ஒரு சூழல் கூட வந்திருப்பதாக நேற்றைக்கு ஒரு செய்தி என் காதுக்கு வந்தது. அப்படி என்றால் இந்தியாவினுடைய பலம் சமய சகிப்புத்தன்மை, சமய சார்பற்ற தன்மை. சமய சகிப்புத்தன்மைக்கும் சமய சார்பற்ற தன்மைக்கும் ஆபத்து வருமானால் இந்தியா என்கிற ஒரு தேசம் இருக்காது. அதனால இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு நாட்டு நலனில் அக்கறை உள்ளவர்கள் எல்லாம் கைகோர்க்க வேண்டிய கட்டம் வருகிறது. ஆனால் பாஜகவையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்த அளவுக்கு தீவிரமாக விமர்சிக்கிறீர்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் யாரையும் வேட்பாளராக நிறுத்தாமலேயே ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பாஜக பெற்றிருக்கிறது. ஜனநாயகம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதும் மக்களுக்கு தலைமை ஏற்பதும் தான்ங்கிறது சரியானதுன்னா உத்தரப்பிரதேச மக்களும் உத்தரகாண்ட் மக்களும் அப்படி அது ஒரு விபத்தே தொடர்கதையாக நடக்கும்னு நம்ப முடியாது. உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜகவினுடைய வெற்றி விபத்துங்கிறீங்களா? ஆமா. எப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு தொகுதியே கொடுக்கல, அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா இஸ்லாமியர்கள் 70% பெருவாரியாக இருக்கிற தொகுதிகளிலையும் பாஜக ஜெயிச்சிருக்கே, வெற்றி பெற்றிருக்கு. அப்போ இஸ்லாமியர்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறது அந்த இடத்துல அர்த்தமாகுது. அப்ப கருத்தியல் ரீதியாக நம்ம இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியது இருக்கு. ஆனா உத்தரப்பிரதேசத்துல மாநில கட்சிகளினுடைய தொடர்ச்சியான தங்களுக்குள்ள இருக்கிற போட்டி பாஜகவை அங்கு வளர்த்து இருக்கிறது, மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறதுங்கிறது அது ஒரு உண்மைதான். இப்ப தமிழ்நாட்டுல அதே மாதிரிதான போட்டி தானே இங்கேயும் இருக்கிறது. பீகார்ல நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத்தும் சேர்ந்து மட்டும்தான் பாஜகவை வீழ்த்த முடியுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறதா? தமிழ்நாட்டுல சாத்தியக்கூறு, நாங்களே பெரிய கட்சி இல்லைங்க, எங்களுக்கு 44% வாக்கு வங்கி இருக்கு. நாங்க இன்னும் மதசார்பற்ற சக்திகளை இணைத்துக் கொண்ட ஒரு மிகப்பெரிய சக்தியாக நாங்கள் எழுந்திருப்போம். வியூகம் நிகழ்ச்சியில் எங்களோடு பங்கெடுத்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றி. நன்றி. இன்னும் ஒரு வியூகம் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.